ரேணுகா, கொஞ்சம் சீக்கிரம் போ ரேணுகா. போறேன் வனிதா. உமா, நீ உள்ள வர வேணாமா? நீ வண்டிலே உட்காந்துரு, நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். இல்லக்கா பரவாயில்ல, நானும் வரேன். அது ஏய், அறிவில்ல உனக்கு? நீ எதுக்கு உள்ள வர? அதான் வர வேண்டாம்னு சொல்றோம்ல. நீ போய் கார்ல உட்காரு. ஏன் நீ இப்படி கோச்சுக்கிறீங்க? ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, நான் வந்து பார்க்கலன்னா நல்லாவா இருக்கு? ஏய், பைத்தியமாடி நீ? ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்க 2 பேர் போய் பாக்குறோம். உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் ஒண்ணு வர வேண்டாம்னு சொல்றேன்ல. நீ பேசாம கார்ல உட்காரு. வனிதா, இவதான் சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் தெரியாம பேசுறா. இவளையும் கோவிச்சுக்கிற? இத பாருமா, நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள தேவையில்லாம வரக்கூடாது. அந்த அட்மாஸ்பியர் உனக்கு பிடிக்காது. சொன்னா கேட்டுக்கமா. இதுவே ஒரு கல்யாண வீடா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நாங்க தயக்கமே இல்லாம உன்னை கூட்டிட்டு போவோம். இது GH ஹாஸ்பிட்டல். எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட் கேஸ் தான் அதிகமா வரும். ஐயோ, அப்படியே நான் வரல. ஆக்சிடென்ட்னா எனக்கு பயம்க்கா. இதுக்கு தான் சொன்னேன். சரியா? நீ கார்லயே உட்காந்துரு, 10 நிமிஷம் உள்ள போயிட்டு வந்துடுறோம். ஓகேவா? சரி உட்காரு. நான் போய் கார்லயே உட்காரு, வெளியே உட்கார கூடாது. போ, உள்ளே இரு, பத்திரமா இரு. சரியா? கார்ல ஏறு. வா ரேணுகா. சார், எதுக்கு சார் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நீங்க தானே அது? நேத்து மதியம் 12 மணி வாக்குல காஞ்சிபுரம் பக்கத்துல மேல்பட ஒரு கொலக்கரை பக்கம் உங்க வண்டி நின்னு இருக்கு. எதுக்காக நீங்க அங்க வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? சார், நான் தான் ஏற்கனவே ஃபோன்ல சொன்னேனே சார். ஆக்சுவலா நாங்க காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருந்தோம். திரும்பி வர வழியில ஏரிக்கரை நல்லா இருக்கேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஏன் சார், வேடிக்கை பாக்குறவங்கள கூட கூப்பிட்டு நீங்க விசாரிப்பீங்களா? என்ன சார் இது நியாயம்? பதறாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா சொல்றத கேளுங்க. நீங்க கொலக்கரை பக்கம் வண்டி நிறுத்திட்டு போனதா யாரோ பார்த்துட்டு தான் வண்டி நம்பரை சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த குளத்துல ஒரு பொணம் ஒதுங்கி அதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல வேண்டியப்பட்டவங்களான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க, அது போதும். சார், இது என்ன வம்பா போச்சு? எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இது வரைக்கும் இறக்கல. அப்படி யாராவது காணாம போயிருந்தாலும் இறந்து போயிருந்தாலும் நாங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்போம். யாரோ ஒரு ஏரிக்கரை பக்கம் செத்து ஒதுங்கி இருந்தாங்கன்னா அதுக்கு நாங்க எதுக்கு சார் வந்து அடையாளம் சொல்லணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு சொன்னா புரியாது. ஒரு கேஸ்னு வந்துட்டா பல கோணத்துல நாங்க விசாரிச்சுதான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பணம் கிடக்குதுன்னா அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்ன நோக்கத்தோட வந்தாங்கன்னு என்ன ஏதுன்னு நாங்க விசாரிச்சுதான் ஆகணும். இங்க பாருங்க, நான் உங்களை மட்டும் விசாரிக்கிறதா நினைக்காதீங்க. உங்களை மாதிரி இன்னும் 20 பேர் இருக்காங்க. ஏற்கனவே 7-8 பேரை விசாரிச்சாச்சு. உங்களை மட்டும் நான் அப்படி என்ன கேட்டேன்? உங்களுக்கும் இங்க இருக்கிற பாடிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, அவ்வளவுதானே. உள்ள போங்க, ஒரு டெட் பாடி இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, போங்க. சரி. வாங்கம்மா.
ஏமா இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லங்க தெரியாது. வா போலாம். என்னம்மா பாத்தீங்களா? பாத்துட்டோம் சார். அது யாரோட பாடின்னு எங்களுக்கு தெரியாது. இப்பவாது நாங்க கிளம்பலாமா? என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ்னா என்னன்னு பேசிக் கூட உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். உண்மையை சொல்லணும்னா இந்த ரோடு வழியா போனது தப்புன்னு சொல்ற மாதிரில இருக்கு நீங்க சொல்றது. இத பாருங்க, தயவு செஞ்சு எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சார். நாங்க இப்ப கிளம்பலாமா? போங்க போங்கம்மா. வா. நான் செத்து பழிச்ச மாதிரி இருக்கிறேனுக்கா. என்னோட தாங்கவே முடியல தெரியுமா? சரி சரி, ரிலாக்ஸ்டா இரு வனிதா. அதான் ஒண்ணும் இல்லல்ல. இல்ல ரேணுகா, நம்ம நல்ல நேரம். இன்னைக்கு ஏதோ ஒரு டெட் பாடியை காமிச்சு தெரியுமான்னு கேட்டாங்க. இதுவே அவரோட டெட் பாடியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காது. சொன்னா புரிஞ்சுக்கோ. எப்படி நடக்காதுன்னு சொல்ற? இதே டெட் பாடி அங்கதான் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி அவரோட டெட் பாடியும் கிடைச்சிருந்தா என்ன ஆகும்? நினைச்சு பாரு. என்னடி நீ ஊர்ல கிடக்குற எல்லா டெட் பாடிக்கும் நம்மளே விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு வாங்க. ஏன் இப்படி தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகுற? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? நான் சொல்றத கேளு. முதல்ல நீ வா. வாங்குறேல. ஐயோ, எங்க அவ? உமா, 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 உமா. நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட டாலா அழகா நிறைய பணம் இருக்கிறவனா பார்த்து அவன் கூட ஓடி போயிட்டான். என் சாவு இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். காசு பிரச்சனை. போனான்னு தெரியல. உமா, ரேணுகா, வனிதா, உமா கிடைச்சாளா? எங்க போயிட்டா? உமா, உமா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேணுகா.
அவ எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ இவ்வளவு எழுந்திருச்சு வெளியே போனால இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சா? அப்படி எதுவும் நடந்திருக்காது வனிதா. தப்பா எதுவும் நடக்காது. இல்ல ஐயோ அத்தை வேற இப்ப போன் பண்ணுவாங்க. ஷூ எங்க இருக்க என்ன பண்ற இப்படி இல்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஷூ இந்த பொண்ணு வேற இப்படி பண்றா. எனக்கு கோவம் வனிதா உமா உமா இங்க வாடி. அண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? என்ன காரியப்பட எதுக்கடி வந்த? எங்க போறேன்னு சொல்ல மாட்டேன். இல்ல நீ ஊரா உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்கடி போய் தொலைஞ்ச? இல்ல நீ கார்லயே உட்கார போர் அடிச்சது. உன்னை கார்லயே தானே உட்கார சொன்னோம். எதுக்காக நீ வெளியே வந்த? போர் அடிச்சதுக்கா அதான் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. ராஸ்கல் ஏமா இப்படி எங்களை டென்ஷன் பண்ற? நிலைமை புரிஞ்சுக்காம இப்படி செய்யறியே. உனக்கு நிலவரமே தெரியாதா? நாங்க எங்க இறங்கி போனோம்னு உனக்கு தெரியாது? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? நாங்க எப்படி ரோட அழைச்சு தேடிட்டு இருந்தோம். உன்னை படிச்சு சொல்லிட்டு தானே போனோம். ஊர் பேர் தெரியாத இடத்துல நீ எதுக்குமா கீழே இறங்குன? ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுல உனக்கு ஒரு கேடா? ஐஸ்கிரீம் கேப்படு ராஸ்கல். இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லாம எங்கேயாவது போன? சரி 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 விடு தல வா. சரி இருக்கட்டும் விடு. வா. சரி வாமா வா. துபார் நீ கேட்ட பணம் ஏதோ இருக்கு சார். உனக்கு நல்ல மனசு சார். துபார் நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு தப்பு செஞ்ச. நீ செஞ்ச தப்ப உன்னை வச்சே நான் நேர் பண்ணிட்டு நீ கேட்ட பணத்தை உனக்கு கொடுக்குறேன். இன்னொரு தடவை உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு. சச்சா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான்லாம் வார்த்தை மாறாதவன் சார். காசுக்கு ஆசைப்பட்டது உண்மைதான். இல்லாதப்பட்டவனுக்கு பணம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்க தோணும் சார். எல்லாரும் நினைக்கிறது தானே சார். எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே சார். ஆனா நீங்க தான் பணம் கொடுக்க போறீங்கல்ல, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்? நீங்க சொன்ன மாதிரியே சூர்யா வீட்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்ல. சொன்னதோட நிறுத்திக்கோன்னு சொல்றேன். இனிமே அந்த குழந்தைய பத்தியோ அந்த சுப்புவை பத்தியோ இல்ல அந்த வீட்டு பிரச்சனையை பத்தியோ யார்கிட்டயும் எதுவுமே பேசக்கூடாது. சரிங்க சார். துபார் நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. பிரிஞ்சு போன ஒருத்தவங்களை சேர்த்து வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல சூர்யா இப்பதான் காயத்ரியை புரிஞ்சுக்கிட்டாரு, ஏத்துக்கிட்டாரு. இதே நீ மட்டும் என் கண்ணில் படாம இருந்திருந்தா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? சார் அதான் முடிஞ்சிருச்சே, விட்டுருங்களேன் சார். சரி இது பார், நீயும் இதை விட்டுறாத. உனக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றேன். உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்க சார். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நானும் என் பங்குக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த குழந்தை சுப்புவோட குழந்தைன்ற விஷயத்த இனி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சுப்புவே கேட்டாலும் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுறேன். போதுங்களா சார்? இப்படியே இரு. மாத்தி கீத்தி ஏதாவது பேசி தொலைச்ச இப்ப நீ எங்க இருக்க எப்படி இருக்கன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு பண்ணிடுவேன். சரியா? இந்தா பணத்தை எடுத்துட்டு போய் ஒழுங்கா நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ண. குடிச்சு கிடிச்சு தொலைச்ச சாவடிச்சிருவேன். போ. சார் தேங்க்ஸ் சார். நான் ஒரு வடிகட்டின முட்டா இல்ல. ஒன்ன போய் தப்பா நினைச்சிட்டேன் பாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்ல. அவசியமே இல்ல சூர்யா. ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை, நீங்க விரும்பாத ஒரு விஷயத்த நான் எப்பவும் பண்ண மாட்டேன். இன்னொன்னு, உங்ககிட்ட மூடி மறைச்சு நான் எதையும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு தெரியாத ரகசியம்னு என் வாழ்க்கையில எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் செய்யற ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச ஆபத்துன்னு என் மனசுல என்னைக்காச்சும் பட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். ஏய்,
என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? நான் பொய் சொல்லல சூர்யா. உண்மையிலே நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதைத்தான் சொல்றேன். புருஷன் பொண்டாட்டினா அவங்களுக்குள்ள ரகசியம்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே பொதுவானதா அவங்களோட பர்சனல் மேட்டரா இருக்கணும். நானும் புரிஞ்சுக்கிட்டேம்மா. இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ திங்க் இனிமேல் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன்னு நான் நம்புறேன். சரி சரி, படுத்து தூங்குங்க, டைம் ஆச்சு. ஏய், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? ஐ லவ் யூ. பாத்தியா, ஏதோ சிரிக்கிற? சொல்லவே வேண்டாங்க. என் மனசுக்கு உங்களை தெரியும், உங்க மனசுக்கு என்ன தெரியும். சொல்லி தெரிய வேண்டிய விஷயமா இதெல்லாம்? மனசோட மனசு புரிஞ்சுக்கிற விஷயம். அதுக்கு அர்த்தம் கிடையாது, குணம் கிடையாது, நிறம் கிடையாது, ஏன் வடிவமே கிடையாது. ஆனா காத்து மாதிரி 2 பேருக்கும் நடுவுல எப்பவுமே நிலைச்சிருக்கும். தேங்க்ஸ் லாட் காயத்ரி. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. குட் நைட். குட் நைட். ஏய் ரதி தேவி, ஏய் ரதி தேவி, வெளியே வா. என்ன மிஸ்டர் பள்ளிவேல், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? நீ செஞ்ச காரியம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? என் கம்பெனியை இழுத்து மூடி சீல் வைக்கிறதுக்கு நீ என்ன திருத்தனம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுதாங்க வந்திருக்கேன். அப்படியா? நானா? ஹே மீனா, என்ன சொல்றாரு இவரு? ஏய், நடிக்காத. தொழில்ல நீ நானும் எதிரெதிர் துருவோம். நீ இருக்கிறது எனக்கு சங்கடம், நான் இருக்கிறது உனக்கு சங்கடம். யார் யார முழுக போறங்கிறது தான் இந்த ஆட்டத்துல நம்ம 2 பேருக்கு இருக்கிற ஒரே கோல். நீ இப்ப என்ன முழுகிட்டு தான் நினைக்கிறல்ல? விட மாட்டேன், சத்தியமா நான் உன்னை விட மாட்டேன். நீ யாரு என்ன விடுறதுக்கு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உனக்கு ஒரு சான்ஸ். இந்த ரதி தேவி நினைச்சு நடக்காத காரியம்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்கிட்ட ஒரு பட்டா இருக்கு, அதுல ஒரு சர்வே நம்பர் இருக்கு. முறைப்படி நீ அனுமதி வாங்கி ஃபேக்டரி நடத்த ஆரம்பிச்சிருக்க. ஆனா உன்கிட்ட இருக்கிற அதே பட்டா இன்னொருத்தர்கிட்ட எப்படி இருக்க முடியும்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு. உன்ன மாதிரியே தான் எனக்கு பிடிக்காத ஒருத்தன் உலகத்துல இன்னொரு மூலையில இருக்கான். ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருக்கேன், அவனை என்ன பண்ணலாம், உன்னை என்ன பண்ணலான்னு. மொத்தமா சேர்த்து வச்சு பண்ணிட்டேன்ல. போ, வீடு போய் சேரு. உன்னால இனிமே அந்த ஃபேக்டரி நடத்த முடியாது.
எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்ப? இல்லைன்னு நினைச்சுக்கோ. இல்ல ஏழைங்களுக்கு தானம் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோ. போ. ஏய் மீனா மேடம், பழனிவேலு சூடா வந்திருக்காரு. சில்லுன்னு ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரியா? விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். உன் திமிர அளவை நீ காட்டிட்டல்ல, ஏன் திமிரோட அளவை நான் காட்டாம விட மாட்டேன். உன்னையும் சரி, உனக்கு இந்த காரியத்துக்கு துணை போனவங்க யாரா இருந்தாலும் சரி, சேர்த்து வச்சு நசுக்கல. என் பேரு பழனிவேலு இல்ல. நீ நசுக்கிற அளவுக்கு நான் என்ன குசுவா? என் பேரு தாண்டா ரதி தேவி. ஆனா உண்மையிலே நான் பராசக்தி. நான் கண் அசைச்சேன்னா காத்து நிக்கும். ஒரு கை விரல் அசைச்சேன்னா சுத்திட்டு இருக்கிற பூமி நிக்கும். ஒரு அடி எடுத்து வச்சா நீ இல்லாம போயிருவே. போ. மேடம், இங்க சூர்யா யார் மேடம்? இருங்க, நான் அங்க அப்புறம் இருக்காரு கூப்பிடுறேன். பாருங்க. யார் சார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்னைய வேலை பண்ணி வச்சிருக்க நீ? யாருங்க நீங்க? எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ரதி தேவி கிட்ட எவ்வளவு பணம் வாங்கணும்? ஹலோ, நீங்க யாரு? என்ன எதுக்காக இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம இங்க வந்து உளறிட்டு இருக்கீங்க? நான் வளர்றேனா? உன்ன மாதிரி எத்தனை கிளர்க்க நான் பார்த்திருப்பேன், எத்தனை தாலுகா ஆபீஸ் போயிருப்பேன். என்கிட்டயேவா? இதோ பாருங்க, நீங்க பேசுறது ரொம்பவே தப்பா இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல அதை சொல்லுங்க. இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம நீங்க இங்க வந்து உளறிட்டு இருக்கிறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்களால ஒழுங்கா சொல்ல முடியும்னா சொல்லுங்க, அப்படி இல்ல தயவு செஞ்சு வெளில போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், வேண்டாண்டா. நான் நல்லவனா இருக்கிற வரைக்கும் தான் நீ நல்லா இருப்ப. நான் கெட்டவனா மாற தொடங்கிட்டேன், உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? ஆமா, மிரட்டதான் செய்யறேன். இதுல என்ன சந்தேகம் உனக்கு? சொல்லு, அந்த ரதி தேவி கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின? லுக், எனக்கும் அந்த ரதி தேவிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யாருங்க அவ? நான் அவங்கள நேர்ல பார்த்தது கூட கிடையாது. ஓ, யாருன்னு பார்க்காமலேயே அவ பேருக்கு பட்டாவை மாத்தி கொடுத்தியா?